காய்ச்சல என்ன செய்யறது இந்த காய்ச்சல் என்ன நாங்க மருந்து குறையிலே கொஞ்சம் கொஞ்சமா குறையுது கொஞ்சம் கூடியத்தான் இப்படி ஒழும்பி நிற்கிறேன் எனக்கு தெரியும் உண்மைக்குமே நாங்கள் அதுக்கு தான் சுடுதண்ணி எடுத்துனாங்க அதேமே இங்கால சுடுதண்ணிக்கு தண்ணி வந்து காணாது இது என்ன தெரியுமோ தண்ணி கொதிக்கணும். அனைவருக்கும் வணக்கம். நான் செந்தூரன். நான் அம்மோ. நாங்க எங்க நிக்கிறோம்னு பாத்தீங்கன்னா எங்களுடைய வீட்டா நிக்கிறோமே. நம்ம அதாவது எங்களுடைய வீட்டு கிச்சனுக்குள்ள நிக்கிறோமே. வளம போல இப்ப கிச்சனுக்குள்ள நிக்கிறோம். ஆனா என்ன உங்களுக்கு கொஞ்சம் இன்னும் காய்ச்சல் சோமா இல்ல போலாம் கிடக்கு. காய்ச்சல் இண்டை கொழும்பி நடக்கக்கூடிய மாதிரி எல்லாம் கிடக்கு. அதுதான் கொஞ்சம் இருக்குதா என்ன செய்யறேன் ஒவ்வொரு நாளைக்கும் உங்களுக்கு சீசன் காய்ச்சல் விடுறது போல இருக்கு. சீசன் என்ன கொஞ்சம் எல்லாருக்கும் கொஞ்சம் நிறைஞ்ச மட்டுக்குள்ள கொஞ்சம் காய்ச்சல் எல்லாரும் காய்ச்சல. அப்ப என்ன செய்யறது என்ன காய்ச்சல்னா நாங்க மருந்து மடுத்து உங்களுக்கு குறையுது இல்லையே கொஞ்சம் கொஞ்சமா குறையுது. குறைஞ்சபடியாத்தான் இப்படி ஒழும்பி நிக்கிறேன். தொண்டை கொஞ்சம் அடைச்சி போயிருக்குதா என்ன செய்யறது வேலை மாறிடுமே குறை பயப்படாங்க வேலை மாறுமுண்டா நான் ஒழும்பி நிக்கிறேன். அதான் எல்லாரும் மாறணும் கொண்டு நான் ஒழும்பி எனக்கு நான் உங்களுக்கு அதுல எனக்கு வந்துட்டு போல இருக்கு. வேற டக்குன்னு 2 பேரும் அடிங்க வர ஊரின். அதனால உண்மைக்குமே நாங்க இன்றைக்கு வந்து நிக்கிறோம்டா. இன்றைக்கு ஒரு முக்கியமான நாள். என்ன நாள்? இன்றைக்கு ஆடிப்பிறப்பு. அதாவது எங்களுடைய வீடியோ பாக்குற அனைத்து உறவுகளுக்கும் ஆடிப்பிறப்பு வாழ்த்துக்கள். ஆடிப்புற வாழ்த்துக்கள் சொல்றதோ இல்லையோன்னு தெரியும். ஆனா எல்லாருக்குமே ஆடிப்பிறப்பு தான் கண்டிப்பா. எல்லா வீட்டையுமே இன்றைக்கு ஆடி கூழ் காய்ச்சி வினமே. கண்டிப்பா அன்றைக்கு ஆடி கூழ் காய்ச்சி வினம். அதாவது ஃபர்ஸ்ட் டைமா நாங்கள் இன்றைக்கு நான் காய்ச்ச போறோம். அதாவது வெட்டிங் பண்ணி இப்ப 2 வருஷம் ஆயிட்டு போன வருஷம் எங்க அம்மா விட்டாங்க கொண்டாடினாங்களே. அதாவது அம்மா காய்ச்சினோம் எவ்வளவு நாளா அவன்டே நாங்கள் புது வீட்டுல புது கிச்சன்ல எல்லாம் காய்ச்ச போறோம் இல்ல. அதை நினைச்சும் கொஞ்சம் பயமா இருக்கு, நிறைய சந்தோஷமாவும் இருக்குண்டே புதுசா காய்ச்ச போறோம். ஒண்ணு நீங்க குடிக்கிறீங்களா? உங்களோட விட காய்ச்சிடுவீங்க? உங்களை விட காய்ச்சி நான் குடிக்கிறேன். சில பேர் வேற காய்ச்சிடல. அதான் எங்க நம்ம இல்ல அதோட ஆடிக்கூடாது எல்லாருக்குமே ஒரு தனி விருப்பம். அப்ப நாங்க இன்றைக்கு ஆடிக்கூடலாம் காய்ச்ச போறோம். அப்ப நாங்க இன்றைக்கு ஆடிக்கூழ் காய்ச்சறது முன்னுக்கு என்ன செய்வோம்? மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ண நாங்க போற வீடியோ உடனே வரும். இப்போ அவங்க வீடியோக்குள்ள போய் என்ன சாமான் தேவைன்றத பார்க்கலாம். ஆனா என்ன செந்திரன் போயிடுவார். எங்க போயிடுவார்? கமராமேன் வீடியோ காட்ட அதான் போயிடுவார். தேவையான பொருட்கள் மட்டும் காட்டுது. ஏன்னா தூரம் இருக்கிறவனே தெரியாது. மிச்சம் எல்லாத்துக்கும் வந்துருவாரு. என்ன செந்திரன் அது வந்து ஸ்டாண்ட்ல இருக்குது. அதுபடியா ஸ்டாண்ட் நாங்க சொன்னா வந்து பார்க்கல. அப்ப நான் தான் போய் வருவோம். அப்படித்தான். அப்ப நீங்க போட்டு வாங்க. சந்தோஷம். வீடியோவுக்கு வந்து அதுக்கா வீடியோ வந்ததுக்கு சந்தோஷம். நன்றி. சரி அப்ப வாங்க. நாங்க தேவையான பொருட்கள் எல்லாம் எடுத்து வச்சிருக்கோம். பாப்போம் செந்திரன் இப்படி வாங்குவோம். கிளியர் இல்லாம இருக்கு. வாங்க இப்படியே கொண்டு வந்து வெயில் அடிக்குது. நான் பின்னேற வெயில் அப்படியே கொண்டு வந்து அடிக்குதோ. ஆனா அது தெரியாது பிரச்சனை. ஆனா வடிவா இருக்கு. ஆனா உண்மைக்குமே இங்க பாருங்க தேவையான பொருட்கள் எடுத்து வச்சிருக்கிறோம். இஞ்சால பாத்தீங்கன்னா இது என்ன தெரியுமோ? தேங்காய். தேங்காய் இங்க இது தேங்காயை குட்டி குட்டியா வட்டி வச்சிருக்கிறோம். அதே மாதிரி இஞ்சால பாத்தீங்கன்னா முக்கியமா மிளகுத்தூள், சின்ன சீரகத்தூள், ஏலக்காய் தூள் எல்லாம் தூளா இடிச்சு வச்சிருக்கிறோம். அப்புறம் இது தேங்காய் பால், அதாவது முதல் தேங்காய் பால். இது 2ஆவதா புளிஞ்ச தேங்காய் பூ பால். 2ம் தேவைதான். அப்புறம் இஞ்சால பாத்தீங்கன்னா இதுதான் பெனங்கட்டி. நாங்க நல்லபடியா இடிச்சுட்டோம் மேய்க்கணும் பெனங்கட்டி. அதே மாதிரி முக்கியமானது அரிசிமா, அதுவும் ரெடி. இது அப்புறம் பயறு, அதாவது வறுத்து வச்சிருக்கேன் பயறு. வாசத்துக்கு போடையக்க வறுத்து தானே இருக்கணும். இந்தியாவில் ஒரு கப் கிளாஸ் வச்சிருக்கேன். அது ஏனண்டா நீங்கள் வந்தா தானே சொல்லுவேன். டக்குன்னு பார்த்து குடிக்க போறீங்களா? பாத்தீங்களா அடுப்பம் இஞ்சாலும் தண்ணியும் கொதிக்க வச்சிருக்கு. கொஞ்சம் சுடு தண்ணி வைக்கலாம். அப்ப நீங்களும் வாங்க. உங்களுக்கு நான் என்னென்ன சொல்லி தாரேன். அடுத்த வருஷம் நீங்கள் செய்யலாம். இல்லை என்னதை நான் செய்ய போறேன் அடுத்த வருஷம் வந்து? இதுதான் பெனங்கட்டி. பெனங்கட்டி அப்படித்தான் என்ன செய்ய தெரியும். பெனங்கட்டி நீங்கள் கரைய மாட்டதுன்னு தெரிஞ்சு நீங்கள் இடிச்சு வச்சுக்கீங்களா? நான் இடிச்சு வச்சிருக்கு. அதுக்கு முன்னுக்கு நாங்கள் என்ன செய்ய போறோம்னா சுடு தண்ணி எடுக்கணும். இதாலையோ ஆசைக்கான ஒரு துளி சுடு தண்ணி என்ன எடுத்து தர அவன செந்திரன் எப்படி இப்படி குடியுங்க. சுடுதண்ணிய குடியுங்க. அறக்குங்க. குடி திண்டு எடுப்போம் ஃபர்ஸ்ட்.
ஓகே நாங்கள் சுடுதண்ணி கொதிக்க வச்சு நாங்கள் ஏன் இருக்குன்னெல்லாம் பிறகுதான் சொல்லுவோம். இப்ப நாங்க கொஞ்சம் சுடுதண்ணி எடுப்போம். எனக்கு தெரிஞ்சிருச்சு என்னத்துக்கு ஆடிக்கு உருண்டை அந்த மாவுல குழைச்சி அந்த உருண்டையை அவ செய்யறது தெரியல. நான் யோசிச்சேன்னா அந்த உருண்டையா காணையிலேயே யோசிச்சேன். சுடுதண்ணி எடுக்க விளங்கிட்டக்கம்மா அப்படியே கிடக்காங்க. அதுக்கு தானே உண்மைக்குமே நாங்க அதுக்கு தான் சுடுதண்ணி எடுத்த நாங்கள் அதேமே இங்க அலையும் கொஞ்சம் சுடுதண்ணிக்கு தண்ணி கொஞ்சம் விடுவோம் காணாது. இது என்னத்துக்கு தெரியுமோ தண்ணி கொதிக்கணும் அதுக்கு தான் ஃபயர் அவிய விடுறதுக்கு. அப்ப நாங்க முன்னுக்கு இதுக்கு தேவையான அளவு மாவு எடுப்போம். வேண்டாம் உண்மைக்குமே இவ்வளவு மாவும் நாங்க போடல உருண்டைக்கு மாவு வேணும். தேவையான அளவு மாவு கொஞ்சம் எடுப்போம். ஓகே இவ்வளவு உருண்டை காணும் நிறைய தேவையில்லை. ஓகே இவ்வளவு உருண்டைக்கு என்ன அடுத்த கட்டம் போட போறோம் சீனி. இங்க எதுல இருக்கு பாருங்க நான் எடுக்க மறந்துட்டு. உப்பு இல்லை நீங்க உப்பை காட்டுறீங்க சீனி எப்படி உங்களுக்கு தந்திருக்கல கிச்சனுக்கு வந்தா தானே தெரியுறது முன்ன பின்ன. அதுதான் அப்ப நாங்க தேவையான அளவு சீனி கொஞ்சம் போடுவோம். அது இதுக்கு மட்டும்தானே இனிக்கிறதுக்காண்டி போட்டுட்டோம். இஞ்சால பாத்தீங்கன்னா தண்ணியும் கொதிச்சு கொண்டு குடியுருண்டு சத்தம் கொடுக்குது. இங்க வேணுங்க தேவையான அளவு சீனியும் போட்டுட்டோம். இதை கொஞ்சம் கலக்குவோம். ரெண்டும் கலந்த குழைக்கிறேன். குழைச்ச உடனே சுடுதண்ணியை விட்டு விட்டு கொஞ்சம் குழைக்கும். ஓ சுட்டா அப்படி இருக்குமே அந்த லாங்கிறதுக்கு மூளை இல்லையா நினைக்கிறீங்களா சந்திரன் சொல்ல சொல்லுங்க வெள்ளியனா சொல்றீங்களா மொத்தத்துல இந்த ஆடிக்குள்ளாண்டு உண்மைக்குமே ஆடிக்குள்ளாண்டா என்ன சண்டை பிடிக்க கூடாதா. ஓ இந்த ஆடியில கலங்கினாவா 7 ஆடிக்கும் கலங்குவீங்க அப்படி இருந்துச்சு. கிளாஸுக்கு போக டீச்சர் சொன்னாங்க எங்களுக்கு அப்படி சொல்றதுண்ட. ஆனா உண்மையா இருக்குமோ நாங்கள் எங்கட பாடல இருப்போம். அது நல்லதானே இல்லன்னு சண்டை கண்ட வந்தாலும் தெரிஞ்சு அது கடி நாங்கள் சொல்றத வெற்றியாக சொன்னாங்கத்தானே சொல்லல உண்மையா ஒரு காப்ப நீங்கள் வேற யாரோட மணிப்பட்டு பாருங்க தெரியும் நல்ல உண்மையா போய் ஒண்ணு தெரியல. நீங்க என்ன செய்யணும் நான் சொன்ன உண்மையா நம்பணும். பாக்குற உறவுகள் இல்லாடி பார்த்துட்டு உண்மையா போய்க்கணும். மறக்காம கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. ஏனேண்டா உங்களுக்கு கொஞ்சம் தெரியாதானே என்ன தெரியாது இது உண்மையா போய்க்கணும் தெரியா. டீச்சர் சொன்னீங்க டீச்சர் சொன்னவாதான் சில நேரம் சும்மா இருக்கலாமே அப்படியே புது சொன்னா உண்மையா தான் இருக்கும். ஓகே இந்தியால பாத்தீங்கன்னா தண்ணி நல்லபடியா கொதிச்சுட்டு நாங்க ஃபர்ஸ்ட் பயிரை போடுவோம். மறுத்த பயிறு அவிய விடுறது. ஓகே ஓகே பயிறு ரெடி இல்ல பயிர் அவியட்டும். அவியிற கடையில நாங்க இங்க உருண்டை செஞ்சிடுவோம். அதுக்குத்தான் இங்க வேறுங்க இத நாங்க இடியப்பதுக்கு குழைப்போம். மாப்பிடிப்பு இங்க அதே மாதிரி தான் குழைக்க போறோம். இது என்னமா கூப்பமாவா அரிசிமாவும் அது சொல்ல மறந்துட்ட மாதிரிங்களா. அரிசிமா அரிசிமா இதை நாங்கள் இனி உருண்டையா பிடிக்க போறோம். ஆனா நாங்க குட்டி உருண்டையா பிடிப்போம். என்ன செஞ்சிடறேன் அந்த செஞ்சு அந்த வெள்ள தட்டாடுங்க செஞ்சிடறேன். இல்ல அது கடையில இது அவையே தெரியாது. பயிரவையே நீங்க பிடிச்சிருக்கீங்க. ஆடிக்குள் கொஞ்சம் வேலையா காய்ச்சிருந்தா பக்கத்துல போய் நாங்க வேலை செய்யணும் கொடுத்துருக்கு. வேலை முடிஞ்சிருக்குமா இல்ல தானே இப்ப கூப்பிட்டு என்ன செய்யற ஒன்றுமே முடியல எங்கண்ட சாமான் அப்படியே நல்ல வடிவம் உருண்டி ஆக்கணும். ஆனா என்ன கொஞ்சம் பெரிய உருண்டியா இருக்குல்ல இதை செஞ்சிரு. சின்ன உருண்டி ஆக்கணும் மாப்படிப்பா போடுவோம். பயமாங்கிற பயிர் நல்லா அவிஞ்சிருமோ ஒரு பயம் டக்குன்னு அவிஞ்சிருமே பயிர். அதுவும் வறுத்து விட்டுட்டோம் இல்லோ என்ன டக்குன்னு அவிஞ்சிடும். இதுவரை போட்டா இது போல அவிய லேட் ஆகும். அப்ப கொஞ்சம் ஆறுதலா செய்யலாம் தான். ஆனா நீங்க ஹெல்ப் பண்ணலாம் தெரியுமா. அதான் நீங்க புடிச்சு தூக்கி வச்சுக்கணும். இதுவும் சரியான பேரமா கிடக்குல்ல பின்ன பெரிய வேலை புடிச்சு வச்சிருக்கோம். கவலை விழுந்து போடுவீங்களா என்ன உங்களுக்கு எனக்கு நான் பேரம் போலாம்.
எவ்வளோ நேரத்தில் செய்யலாம்? இப்படித்தான் எனக்கு எங்க அம்மா இப்படி இப்படி உருட்டி சொல்லி தந்துடும். ஏன் தெரியுமா, நான் இதை இப்படி எடுத்து வெள்ளமா செய்ய அவ சொன்னா அப்படி இல்லை, இப்படி உருட்டி போட்டா டக் டக்குன்னு உருண்டியா வந்துடும். நிறைய உறவுகள் பார்த்து சந்தோஷப்படுவேன். ஏனண்டா அவையில் அங்க செய்யறவனி ஒன்று தெரியாது எனக்கு. ஏன்னா சொல்ல போனா அவையில வேலை இல்லை. உண்மைக்குமே வெளிநாட்டை பொறுத்த வரைக்கும் வேலை. எங்களோட நிறைய உறவுகள் கதைச்ச உறவுகள் எல்லாம் சொல்லிச்சு நம்ம வேலை சரியாக இதுவலண்டு ஏன் ஒன்று விழுந்தாலும் என்ன நீங்க விழுத்து 2 பேர்ல கையை தட்டி விட்டீங்கன்னா கோப்பை கவுண்டுச்சுன்னா சரி சரிண்ணே. முழுக்க இலங்கலான்னு இருக்கு. இவ்வளோ தட்டு முருட்டினதுக்கு பலனே இல்லாம போயிட்டு நாங்க. கயிறு மாசம் இருக்கு தெரியுமா உங்களுக்கு வருது? உங்களுக்கு காய்ச்சல் வருதுன்றீங்களா? எனக்கே வருது. பக்கத்தான் நிக்குது. எனக்கு தெரியல. உங்களுக்கு தெரியல. அப்ப இந்த தடிமண் உங்களுக்கு வந்து அப்படி மூக்குல சொன்ன இல்லையே இருக்கா? அப்படி இல்லாம இருக்கிறேன் நானா கொஞ்சம் உங்களுக்கு வேறையில இருந்தீங்க பக்கத்துல நிக்கிறீங்க. சரி வேற இது இப்படி சொன்னா நம்பியும் எப்படி ஒரு 200 உருண்டை போல இருக்கு. சிந்தல இல்லையா? முடியும். அவ்வளோ போய் காய்ச்சிங்களோ கண்டு காய்ச்சடிதான் தெரியும் நினைக்கிறேன். அதானே அது நீங்க உங்களை பஸ்ஸால கரைக்காம இருக்க மாட்டீங்க. அது பக்கத்துல நிக்க என்ன காய்க்காம இருக்கு. இப்போ மாமா போய் இந்த கூப்பிடுவோம் போன் பண்ணின்னு வெங்கடா இது முடிக்க மாமா அவன் நின்றாரா இருந்தா அது மாமா மாமா அங்க குளிச்சுட்டு இருப்பாரு வீட்டு முடிச்சு இல்ல இது இவ்வளவு தான் மேல செஞ்சிடும். நீங்க நெக்குமா போல இல்ல ஆடிக்கோ அப்படியே ஒரு நாள் இல்ல அன்னைக்கு எந்த ஒரு சமையலும் ஒரு நாள் சேர்க்கவே இல்லை தானே. அது நாங்க வைக்கிறீங்க யோசிச்சு பாருங்க. நீங்க கொஞ்சம் குயிக்காதான் சமைக்கிறீங்க. இதே முற்பட்டியடி பாப்போம் என்ன கண்டிஷன் பாருங்க. ஆனா இப்படியும் ஒரு ஆளு இப்படி எல்லாம் புடிச்சு கொண்டிருக்கிறோம். இன்னொரு உங்களுக்கு பாய்க்க மீன் இல்ல இதெல்லாம் எவ்வளவு பெரிய வேலை. இதெல்லாம் உருண்டை பிடிக்கிற பெரிய வேலை இல்லை, தட்டை பிடிக்கலாம் பெரிய வேலை. உண்மையிலேயே இந்த தட்டை பிடிச்சு கொண்டு இருக்கிறீங்களோ பாருங்க. சந்திரன் செய்யற வேலை தான் சந்திரன் இவ்வளவு பெரிய வேலை அது கொஞ்சம் செய்யறீங்க. சின்ன பிடிக்கிறீங்க நீங்களா காய்ச்சி சின்ன டேஸ்ட் ஆகாம இருக்கும். மற்ற அவிஞ்சு கொடுக்கணும். உங்களோட கண்ணுக்கு பார்க்க கொஞ்சம் சின்னதா தான் இருக்கு. பாத்தீங்களா? நீங்களே எப்படி உடம்பு சொல்லி என்ன மனச கஷ்டம். உங்களோட உடம்பு சொல்லி போட்டா என்ன கவலைப்பட வேண்டாமன்றது. செஞ்சு முடிக்க விட்டு இல்ல முருட்டி முடிய அங்க பயிர வந்துடும். டைமிங் தெரியுமே நான் பின்ன ஆனா என்ன போடுற எல்லாம் சரியா புளியணும் தெரியும். அப்படி தானே நான் செய்ய பயிர் போட்டு சரியாத்தான் இருக்கு மேண்ட அது அவியணும் தானே. அது பயிர் அவியம் அடுத்த இன்னும் போடுறேன் இல்லை தெரியும். அம்மா கூப்பிட்டு கேட்டா போச்சு. நீங்க உங்க அம்மா கூட செஞ்சீங்கன்னா இல்லையே நான் செய்யல. உங்க அம்மா செஞ்சத சாப்பிட்டேன் நான் என்றேன். ஃபர்ஸ்ட் உங்களுக்கு அரைக்குள் விருப்பமா? ஓ அது இருந்துட்டு தானே குடிக்கிறாங்க. டெய்லியா குடிச்சாதான் தெரியாது. அதான் இந்த வீடியோ குப்பமா வந்திருக்கீங்க அதானே. இன்னைக்கு உஷாரா நாளைக்கு போய் வேலைக்கு போயிடுவோம். ஆனா ரெஸ்ட் உங்களுக்கு கூட சேர்ந்து தேவை. உண்மைதான். என்ன நீங்க ஓயாமையில உழைக்கிறீங்க? உழைப்பு செந்து மாமா தான் வேலையை போய் உழைக்கிறேன். வாங்கும். ஓகே வந்துட்டு அம்மா போய் கேட்க அடுத்த என்ன போடுவோம். இல்ல இது கொஞ்சம் தெரியும். கொஞ்சம் தெரியும். சரி அடுத்த நாங்க பயிர் உண்மைக்குமே நல்ல வடிவா அவிஞ்சு வந்துட்டு நாங்க அடுத்த என்ன போட சொல்லுங்க. எனக்கு தெரியாதே, உங்களுக்கும் தெரியாது, எனக்கும் தெரியாது. என்னத்தை போட போறீங்க? எனக்கு தெரியும். ஆனா கேட்டேன் நான் உண்மைக்குமே இந்த உருண்டையில தான் போட போறேன். வட்ட உருண்டையில இந்த அவியோட மீது ஆனா உடைஞ்சு என்ன உருண்டியாலோ
ஓகே எல்லாம் போட்டு முடிஞ்சே நம்ம ஓ அப்படியே நாங்கள் இதையும் போட்டுட்டோம் அதோட சேர்த்து தான் தேங்காய் பூவையும் போட போகிறோம். நான் இங்கே வந்தனான்டா சசினுக்கு தெரியாதான் இது என்னண்டு ஸ்டாண்டை பிடிச்சி வளைச்சு வளைச்சு ஆடி கொண்டு நிற்கிறார் போனு. அவர் கொஞ்சம் குட்டி ஆள்தானே, அவரு தெரியல இதுல என்ன நடக்கு அப்படின்னா கூட அதானே பேசி போட்டினி யாரன் சச்சி வந்து பேசி போட்டா தம்பி சச்சி கூடவே யார் பேசினது சச்சினா யார் பேசின சசின அம்மா என்ன அம்மா பேசி போட்டா அந்த சசின இன்னைக்குமே நாங்கள் இதுவும் போட்டுட்டோம். எது தேங்காய் பூ தேங்காய் பூவோ அந்த இது வட்டி வட்டி வச்சிருக்கேன் தேங்காய் பூ அதுவும் போட்டுட்டோம். இனி ரெண்டும் நல்ல வடிவா அவியும். ரெண்டு மாவையும் அடுத்த என்ன செய்வீங்க? அடுத்தது பாப்போம் என்ன டால்மெண்ட் செய்யறதா இல்ல பால் முதல் பாலும் கிடக்கு ரெண்டாம் பாலும் கிடக்கு. அப்புறம் அதை மறந்துட்டேன் மாதிரிங்க. இது கொஞ்சம் அவியாட்டம் இடக்கட்டம் வந்தோன்னா நாங்கள் மா கரைக்கும் பாத்தீங்க. நான் அதை கேட்ட வழி தான் உங்களுக்கு தெரியும். சரி அப்ப இது அவிஞ்சோன்னு கொஞ்சம் பார்ப்போம் மா கரைக்கு. சரி இப்ப பாத்தீங்கன்னா செந்தூரம் போட்டார். இது நல்ல வடிவா அவிஞ்சு கொண்டு இருக்குது பயறு. அடுத்த கட்டம் நாங்கள் அழிஞ்சு பாருங்க ஒரு சுண்டு ஒரு சின்ன ஜொக்களவு மா எடுத்து வச்சிருக்கு கரைக்கிறதுக்கு. அதாவது நீங்க பாப்பீங்க இந்த 2வது பால் எடுத்த நான் இருக்குத்தான் இந்த 2ஆம் பாலை விட்டு நல்ல தண்ணியா கரைக்கணும். வேறுங்க கரைக்கே தெரியும் நல்ல ஒரு தண்ணி பிடிப்பா. நான் கையாலாம் கரைக்கணும். அப்பதான் இந்த கட்டியல் எல்லாம் கரைஞ்சி வரும். அப்ப அதுக்காண்டி நாங்கள் நல்ல தண்ணி பதமா கரைச்சா மட்டும்தான் அது அப்படியே கட்டியா வத்தி நல்ல வடிவா வரைக்க கட்டி பதமா வரும். உங்களுக்கு இவ்வளோ அம்மாவுமே காணும். நீங்க பார்த்தாலும் சரி உண்டாய். நாங்கள் நல்ல வடிவா தண்ணியா கரைச்சிட்டோமா மாவை. ஓகே அடுத்த கட்டம் இஞ்சால பார்ப்போம் என்ன நடக்குதுண்டு. இது ஒரு மாதிரி இஞ்ச அவிஞ்சாம தெரிஞ்சு உண்மைக்குமே இது நல்ல வடிவா அவிஞ்சு வந்துட்டு நாங்கள் இனிமே இதுக்குள்ள இந்த கரைச்சி வச்சிருக்கிற மாவை போடுவோம். கரைச்சி வச்சிருக்கிற மா இங்கே தண்ணியான மாவை ஊற்றுவோம். ஓகே ஊற்றிட்டு இதையும் கிளறிட்டு அடுத்தது முதல் பால் அதாவது எடுத்து வச்சிருக்கிற முதல் பாலையும் விடுவோம். இப்படி விடுவோம். கேமராமேன் இஞ்சால திரும்பி நிற்க சொல்றா. ரைட் இதையும் விட்டாச்சு. ஓகே அடுத்த நம்ம என்ன செய்ய போகிறோம்? நம்ம கிண்ட கிண்ட கரை அடுத்த எடுத்து வச்சிருக்க பனங்காட்டி அதையும் போடுவோம். ரைட் இனி இது நல்ல வட்டிவா வரணுமா குதிச்சு நல்ல வட்டிவா வந்த உடனே பார்ப்போம். சரி இப்போ பார்த்தீங்கன்னா எங்களுடைய ஆடிக்கூழ் ரெடி. இங்கே பாருங்க ஒரு கேமராமேன் வடிவா இருக்கும்னு பாருங்க. ஆடிக்கூழ நல்லா இருக்கு. சந்தோஷம் எப்படி இருக்கு? குடிச்சு பார்த்தீங்களா? சரி உண்மைக்கு மேலே குடிச்சு பாருங்க. குடிக்கிற பக்கத்தை சுடுதோ? நல்லா இருக்கும். நல்லா இருக்கும். அவ்வளவு நல்லா நல்லா இருக்கும். சரி நான் விஷம் கொடுத்தாலும் செந்திரம் குடிப்பாருதானே. ஆனா என்ன உண்மைக்கு நல்லா இருக்கு. நல்லா இருந்தா நல்லா இருந்தா அந்த உருண்டை ஒன்று சாப்பிட்டு பார்க்கணும். சுடுவதோ ஆனா இன்னும் நல்லா இருக்கும். எல்லாம் நல்லபடி அவிஞ்சு வந்துட்டு சுடாது ஆவி பறந்துடும் அப்படியே. செந்திரன் ஆசை காணிக்கு கிண்டி கிண்டி குடிப்பேன். வெங்காயம் என்ன தேங்காய் சட்டு வெங்காய சட்டு தான் வருது. தேங்காய் சட்டு நன்மை நல்லா வந்திருக்கும். சட்டம் சொல்லவே இல்லை. உண்மைக்குமே நல்லா குடிக்க செஞ்சா என்ன கொஞ்சம் இனிப்பு தானே என்ன இன்றைக்கோ எனக்கு தெரியல. ஆடிக்குள்ள இனிப்பு காண எல்லாம் நல்லா ஆடிக்குள்ளு தெரியல. சிரிக்கிறான்டா தான் செஞ்சதோ எனக்கு ஒரு மேலே கிடக்கான் குடிக்க. கமரா மேனுக்கும் கை நடக்குது. நல்லா இருக்கு. எனக்கு பிடிச்சிருக்கு. எனக்கு பிடிச்சிருக்கேன் குடிச்சிருக்கேன். ஆனால் எனக்கு உண்மையாக பிடிச்சிருக்கு. நல்லா இருக்கு. அது அந்த உருண்டைகள் நல்லா இருக்கு.
நல்லா வந்திருக்கு என்ன தின்ற வீட்டுக்கு போகிற எல்லாருக்கும் கொடுக்கணும். கேமராமேன் சொல்றா இந்த சரத்துட்டீங்களா அது பரவாயில்ல. உண்மையான போட்டேன் அதையா அது தெரியா போட்டு இன்னைக்கு எல்லாரும் ஊழியோட மாடுக்குள்ள தான் இருக்கும். அது உண்மைக்கு மேடம் நல்லாம இருக்குமே நல்லா இருக்கும் நல்லா இருக்கும். சில இடம் அதில் சவரங்களோட நின்று எடுத்து வைக்கலாம். அது நல்லா இருக்கும். நான் 2 பேரும் தான் கவலைப்படுறீங்களா உண்ட கவலைப்படுற அது எல்லாமே போடணும். நாங்கள் வீட்டில் இருக்கிறோம். அது உண்மைக்குமே அது மங்கள் அண்ணா கிட்ட மாடிக்குள்ள நான் விருப்பம் ரொம்ப கூப்பிடு அண்ணா அண்டைக்கணும் யாழ்ப்பாணம் விலையை போடுவார் அண்டைக்கு. அப்போ அதனால நாங்கள் அண்ணா கொடுக்கல அண்ணா நாளைக்கு தான் மாதிரி வந்து அந்த உண்மைக்குமே நல்லா வந்துருக்கு பரலோடு என்ன செய்ய வீடியோ முடிப்போம்மா ஓ லேட் ஆகிட்டு நாங்கள் இனி இரவு சாப்பாடு செய்யணும் இது நைட்டு நடிகப்பா இடியாப்பம் இன்றைக்கு உங்களுக்கு காய்ச்சல் இருந்தானே இடியாப்பம் உண்மைக்குமே நல்லா வந்திருக்கு. அப்போ நாங்கள் இதோட இந்த வீடியோ முடிச்சு கொள்ள போகிறோம். இந்த கருத்துக்களை மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. இன்னும் ஒரு புதிய வீடியோவில் நாளை சந்திப்போம். பாய்.